எழுதியிருக்கு இல்லாததால். கரெக்ட் தானே? மைண்டில் வச்சுக்கிடுங்க. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, உடல் உழைப்பு இல்லாதனால தான் சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை, இன்சுலின் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கரெக்ட் தானே? உடல் உழைப்பு இல்லாதனாலே நம்ம நினைக்கிறோம். சரி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், கரெக்டான பதில் சொல்லுங்கள் எனக்கு. விவசாயி பார்த்துருப்பீங்க, அப்படி தானே? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயிலில் எவ்வளோ கடினமாக எவ்வளோ விவசாயிகள் உழைச்சிட்டு இருக்காங்க. கரெக்ட் தானே? அவங்களுக்கு உடல் உழைப்பு இருக்கா இல்லையா? சொல்லுங்களேன். எத்தனை விவசாயம் பண்ணக்கூடியவங்க சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை, இன்சுலின் ஊசி போட்டுட்ருக்கேன்? எத்தனை விவசாயிகள்? பதில் கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் இந்த ஹாரிசன், இந்த புத்தகம் என்ன சொல்லி தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு ஒரே ஒரு காரணம் தான். சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் ஒரே ஒரு காரணம் தான், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது எழுதி வச்சுக்கிடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் வராமல் இருக்கணும் அப்படின்னா கூட, எப்படி வராமல் இருக்கணும்னா கூட, இல்லை வந்த பிறகு இதை சரி பண்ணணும்னா கூட நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான், பேலன்ஸ் டயட்டு தான் சொல்லுது. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னா நீங்கள் சரி பண்ண வேண்டியது என்னது? பேலன்ஸ் டயட்டு தான். அப்புறம் உடல் உழைப்பு, அப்புறம் நல்ல தூக்கம். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க, அப்போ கரெக்டாக புரியும். டெய்லி காலையில் வாக்கிங் போகிறாங்க இல்லை, அவங்களுக்கும் இந்த அவேர்னஸ் வீடியோவை அனுப்பி கொடுங்க. இந்த அவேர்னஸ் வீடியோ அனுப்பி கொடுங்க. சரியா? ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஸ்டே டியூன்ட்.